Hello friends, இன்னைக்கு வீடியோல எப்படி ஒரு 12 volt rechargeable battery செய்யறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த 12 volt பேட்டரி செய்ய நான் 6 லித்தியம் பேட்டரி எடுத்துனேன். இப்போ அந்த 6 லித்தியம் பேட்டரியும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி பாத்தீங்கன்னா நான் parallel கனெக்ட் பண்ணிட்டேன். அப்பதான் நமக்கு ஆம்ப்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ இந்த 6 பேட்டரியுமே பாத்தீங்கன்னா நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுறேன். இப்போ இந்த பேட்டரியை ரீசார்ஜ் பண்ண நான் 12 volt BMS போர்டு எடுத்துனேன். இந்த போர்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த போர்டுலயே நம்ம எங்கெல்லாம் சால்டரிங் வைக்கணுமோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பேட்டரியை பார்த்தீங்கன்னா நான் சீரியஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு 12 volt கிடைக்கும். இப்போ நான் பேட்டரியில் சீரியஸ் பண்ணி சால்டரிங் பண்ணிடுறேன். இப்போ அந்த பேட்டரியை சீரியஸ் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு எட்ஜில் பார்த்தீங்கன்னா 12 volt இருக்கும். அந்த ஒயரை நான் 12 volt வர இடத்துல நான் ரெண்டு ஒயரையும் சால்டரிங் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் ஒயரை சால்டரிங் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ஒயரையும் சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு ஒயரில் பார்த்தீங்கன்னா 12 volt வரும். அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்டும் 12 volt எங்கன்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இன்னொரு 3 பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 volt 8 volt அதையும் நம்ம சால்டரிங் பண்ணணும். ஒரு பேட்டரி தனித்தனியாக ரீசார்ஜ் பண்ணுற மாரி இருக்கும். அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த போர்டுலேயே. இப்போ நான் அந்த போர்டு எல்லாமே சால்டரிங் பண்ணி அந்த பேட்டரியில் நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டேன். அடுத்தது ஒரு 2 இன்ச் பைப்பு ஒரு 8 சென்டிமீட்டர் எடுத்துங்க. அந்த பேட்டரி உள்ளே போகிற மாதிரி அந்த பைப்பை கட் பண்ணிங்க. இப்போ அந்த பைப்போட ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா டம்மி ரெடி பண்ணோம். அதனால் அந்த பைப்பில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண பீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வேணும். அதனால் இப்போ மார்க் பண்ணதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ண பீஸை அந்த பைப்போட ஒரு சைடில் வச்சு டம்மி பண்ணிட்டு அதை ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுறேன். அடுத்தது இன்னொரு சைடில் சால்டரிங் ஐயனை யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஹோல்ஸ் போட்டுடுறேன். அடுத்தது 12 volt மேல் அண்ட் ஃபீமேல் போர்ட் பின் எடுத்துங்க. இப்போ ஃபீமேல் போர்ட் பின்னை நம்ம பிவிசி பைப்பில் ஹோல்ஸ் போட்ட இடத்துல அந்த ஃபீமேல் போர்ட் பின்னை ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த போர்டில் அவுட்புட்டில் அந்த ஃபீமேல் போர்ட்டோட ஒயரை சால்டரிங் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அந்த பேட்டரியை அந்த பிவிசி பைப்பில் வச்சு ஃபிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்ட அந்த பிவிசி பைப்பை அந்த பிவிசி பைப் மேலே வச்சு ஃபிட் பண்ணி அதையும் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ நம்ம 12 volt ரீசார்ஜபிள் பேட்டரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம 12 volt பேட்டரி பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணோம். அதனால் நான் சார்ஜர் போட்டுடுறேன். இப்போ நம்ம 12 volt பேட்டரியை சார்ஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ வோல்ட் வருதுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நான் மேல் போட்டு அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணேன். நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 volt கிடச்சிது. நான் ஃபுல்லாக சார்ஜ் போடலை, அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 volt வருது. இப்போ நம்ம ஒரு 12 volt மோட்டார் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். நான் அந்த மோட்டாரை கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12 volt மோட்டார் வந்து நல்லாவே சுற்றிச்சு. ஒன்ஸ் அந்த பேட்டரியோட பவர் குறைஞ்சிச்சின்னா நம்ம திரும்பி ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் செய்யலாமான்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு இந்த வீடியோ எப்படி இருந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.